அகம். அகம்னா என்ன? நான். சரியா? இங்கிலீஷ்ல சாம்பவி நீ சொல்ற கேட்ட இல்லையா? இங்கிலீஷ்ல ஐ. ஓகேவா கண்ணா? ஓகே சார். இதுக்கு அடுத்தது இங்க பாரு. மாம் மா. இந்த மாம் மா ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். சரியா? அது என்னன்னா எண்ணெய். எண்ணெய். புரியுறதா? இங்கிலீஷ்ல மீ. புரிஞ்சுதா சாம்பவி? ஓகேவா? அடுத்தது இதுலயே மாமா ஆவாம் நவ். இந்த ஆவாம் நவ் அப்படின்றது அதே மீனிங் தான். புரியுறதா? என்னைன்றதுக்கு பதிலா எங்களைன்னு வரும். அவ்வளவுதான். இங்க பாருங்க. ஆவாம் நவ். ஆவாம் நவ் அப்படின்றது என்ன வரும்? என்ன அர்த்தம் அது? எங்கள் இருவரை. சரியா? இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து we both. கரெக்டாமா? இங்கிலீஷ்ல யாராவது இது கரெக்டா சொல்றீங்களா? we both தானா? கரெக்ட்டா? ஆமாண்ணா. சரி. இப்போ மூணாவது அஸ்மானு நஹ. அங்க ஆக்சுவலா வந்து என்னன்னா இதுக்கு கரெக்டா போடுது. அந்த துவம் யுவாம் யுவம் அதுல போடும்போது தான் வஹாக்கு பதிலா நஹாவே போட்டா அஸ்மானு நஹ. இந்த அஸ்மான் நஹாக்கு என்ன மீனிங் அப்படின்னா அஸ்மானு நஹா ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். எங்கள் அனைவரை அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? அஸ்மானு நஹா. அஸ்மான் நஹாக்கு என்ன அர்த்தம்? எங்கள் அனைவரையும். புரியுறதா? இதுக்கு இங்கிலீஷ்ல we all. அவ்வளவுதான்டா பட்டும். இப்போ இந்த ஒரு டாபிக்கை வச்சுட்டா மாதிரிதான் அடுத்தது. இப்போ துவம் அப்படின்னா என்ன? நீ. துவாம் துவா இது ரெண்டுத்துக்கு என்ன? உங்களை. உன்னை. 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 உங்கள் இருவரை. இங்கிலீஷ்ல யூ. அவ்வளவுதான். அடுத்தது இப்போ துவாம் துவா யுவாம் வாம். இந்த யுவாம் வாம்க்கு என்ன அர்த்தம்? உங்களை. நீங்கள் இருவரை. சரியா? யுஷ்மானு வஹா. யுஷ்மானு வஹாக்கு வந்து உங்கள் அனைவரையும். அவ்வளவுதான். புரியுறதா? You all. கரெக்ட். ஓகே. என்ன சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். அண்ணா இன்னொரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்கன்னா அப்படியே ஃபுல்லா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். நீங்க எழுதிக்க வேண்டாம் லோச்சனி அம்மா. இது ரொம்ப சிம்பிளான சார்ட் தான். காதுல கேட்டுட்டாவே போதும். சரியா? நல்லா பாருங்கோ. அகம் நான். அந்த அகம் அஸ்மத் சப்தத்தினுடைய திவித்தியா விபக்தியை தான் இங்க மெயினா கொடுத்திருக்கா. திவித்தியா விபக்தி என்ன கொடுத்திருக்கா? மாம் மா. மாம் மா ஆவாம் நவ் அஸ்மான் நஹ. அவ்வளவுதான். மாம் மா அப்படின்றது ஒரு பேர். புரியுறதா? அடுத்தது ஆவாம் நவ் அப்படின்றது ஒரு பேர். அஸ்மான் நஹா ஒரு பேர். இது மூணு பேரா இருக்கு. இந்த ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடிய அர்த்தமானது இந்த பேர் ரெண்டுத்துக்குமே அதே அர்த்தம் தான். இப்போ ஆவாம் நவ் அப்படின்னா இப்ப நம்ம எப்படி அகம் ஆவாம் வயம்னா நாங்கள் இருவர் நாங்கள் அனைவரும்னு சொன்னோமோ அதே மாதிரி மாம் மா என்னை. இதான் அதனுடைய மீனிங். இங்கிலீஷ்ல மீ. அடுத்தது ஆவாம் நவ். இந்த ஆவாம் நவுக்கு எங்கள் இருவரை வி போத். அடுத்தது அஸ்மானு நஹ அப்படின்றதுக்கு எங்கள் அனைவரையும் வி ஆல். இப்போ இந்த மாம் மா ஆவாம் நவ் அஸ்மான் நஹா இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது.